குட் மார்னிங் டியர் சில்ட்ரன். இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ரெமெடியல் டீச்சிங், இந்த லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெல்ல கற்கும் மாணவர்களுக்காக சின்ன சின்ன ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த குழந்தைங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் நம்ம கொஷின் நம்பர் 19லேருந்து, அதாவது நம்மளுடைய இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் 19th கொஷின்லேருந்து 19, 20, 21, 22 அப்படின்னு 4 கொஷின்ஸு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் கேட்பாங்க. போயம் அப்ரிசியேஷன், ரீட் த போயம் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங்னு கொடுப்பாங்க. அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்னு கேட்பாங்க. 19, 20, 21, 22 அந்த கொஷின்ஸ் வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா நம்மளோட போயம்லேருந்து கேட்பாங்க. போயமோட கொஷின்ஸ், தட் இஸ் போயம் லைன்ஸ் 2 லைன்ஸ் கொடுத்துடுவாங்க. கொடுத்துட்டு கீழே 2 கொஷின்ஸ் ஏபி அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. 19, 20, 21, 22 இதில் ஏதாவது 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணால் போதும். அண்ட் மார்க் வந்து 6 மார்க்ஸு. பொதுவாக போயம் லைன்ஸ்லேருந்தே போயம்க்கு ஆன்சர்ஸ் எடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம கிளாஸஸில். இப்போது இங்கே வந்து எளிமையாக 1 வேர்டு வந்து எங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த போயம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸு ஈஸியாக நமக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்த புக்கில் இருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இயர் லைஃப் போயம், ஐ எம் எவ்ரி விமன் அண்ட் சீக்ரெட் ஆஃப் மிஷன், இந்த 3 தான் இருக்குது. இந்த 3த்துலேருந்து தான் நமக்கு கேள்விகள் வரப்போகுது. அந்த பார்ட்டை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், whom does the word me refer to? இந்த லைஃப் போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் ஹியர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் மீ யாரை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, மீன்றது போயட். போயட் இங்கே யார்? ஹென்ரி வேன் டயக். ஹென்ரி வேன் டயக்னு நீங்கள் எழுதலைனா கூட பரவாயில்ல. லேட் ப்ளூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் தி போயட்னு எழுதினா போதும். இங்கே எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். த வேர்ட் மீ ரெஃபர்னு இருக்கிறது, ரெஃபர்ஸ் டஸ் இருக்கிறதுனால இங்கே எஸ் சேர்க்குறோம். ரெஃபர்ஸ் டு த போயட். செகண்ட் கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? அந்த போயட் எது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு? அந்த போயம் லைன்லேயே ஆன்சர் இருக்குது, அதை எழுதலாம். இல்லைனா த போயட் வாண்ட்ஸ் டு, இங்கே டஸ் இருக்கிறதுனால இங்கே வர்பு கூட எஸ் சேர்க்குறோம். வாண்ட்ஸ் டு லீட் அ ஜாய்ஃபுல் லைஃப். இதுக்கு ஆன்சர் இது தான், ஜாய்ஃபுல் லைஃப். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை டோல்? டோல்கேட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? டோல் இஸ் நத்திங் பட் டேக்ஸ். டோல்ன்றது வேறு எதுவும் கிடையாது, டேக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஃபார்வர்ட் ஃபேஸ்? ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது எப்பயுமே சிரித்த முகத்தோடு எது வந்தாலும் பார்த்துக்கலான்றது. அப்போ ஃபார்வர்ட் ஃபேஸ் இஸ் அ ஃபேஸ் வித் அ ஸ்மைல், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை அன்ரிலக்டன்ட் சோல்? அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வில்லிங் சோல். எது செய்யறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ரெடினஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த 5 கொஷினும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு லைஃப் போயமில் இருக்கிற அப்ரிசியேஷன் கொஷின். இது எந்த நம்பரில் கேட்பாங்க? 19 to 22ல் கேட்பாங்க. அதுலேயுமே ஏதாவது 3க்கு நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஒரு கொஷினில் 2 சப் கொஷின்ஸ் இருக்கும், அதாவது ஏபி ஏபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நம்மளோட தேர்ட் போயமான ஐ எம் எவ்ரி விமன் பை ரக்கி நரியானி ஷிர்கே. இதுவும் போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு தான் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். இப்போ ஈஸியாக இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த வேர்ட் சம்மர் மீன்? சம்மர்னா என்ன? சம்மர்னா எப்படி இருக்கும்? வெயிலாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவோம், ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம் வெளியே போயிட்டு வரதுக்கு. அப்போ டிஃபிகல்ட்டி, ஹார்ட்ஷிப்போடு இருக்கும். இங்கே வந்து சம்மர்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிஃபிகல்ட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கேருந்து அப்படியே எழுதிட்டு மீன்ஸ்னு போட்டு டிஃபிகல்ட்டிஸ் போட்டிங்கன்னா போதுமானது. வாட் டஸ் ஷீ மீன் பை ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின்? அந்த போயம் லைனில் ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர் ஷீ சேஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குட் டைம் வில் கம். ஸ்ப்ரிங் இஸ் நத்திங் பட் குட் டைம், அதான் அதுக்கு ஆன்சர். சம்மர்னா என்ன? டிஃபிகல்ட்டி. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் கட்டாயம் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். தேர்டு, வாட் டு த வேர்ட்ஸ் தா அண்ட் சா மீன்? தானா என்ன, சானா என்னன்னு கேட்குறாங்க. தா அண்ட் சா மீன்ஸ், தா அப்படின்னா டேக்கிள், டேக்கிள் பண்ணுறது, எதையும் டேக்கிள் பண்ணுறது.
சா அப்படின்னா இட் டீல்ஸ் வித் க்ரூயல்ட்டி. எப்படிப்பட்ட கொடூரங்கள் வந்தாலும் அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது முடியும் இல்லையா? அதுதான் தா அண்ட் சா. ஸோ தானா டேக்கிள், டி அண்ட் சா அப்படின்னா டீல் வித் க்ரூயாலிட்டி. வாட் இஸ் த டோன் ஆஃப் த ஆத்தர்? இங்கே ஐ எம் எவ்ரி விமெனில் அந்த போயட் ரக்கின் அரியானி ஷிர்கே இருக்காங்க இல்லையா, போயட்டஸ். அவங்க கொஞ்சம் கோபமாக தான் பேசுவாங்க. இப்படிலாம் தவறு நடக்குது பெண்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆங்க்ரி, அவங்களோட டோன் எப்படி இருக்குது அப்படின்னா ஆங்க்ரி. ஸோ சம்மர்னா என்ன? டிஃபிகல்ட்டிஸ். சம்மர்னா என்ன? டிஃபிகல்ட்டிஸ். ஸ்ப்ரிங்னா என்ன? குட் டைம். தானா டேக்கிள், சானா டீல் வித் க்ரூயல்ட்டி. நீங்கள் இந்த சென்டென்ஸை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் இப்போ சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டு. அதை தரவு பண்ணிங்கனாவே, அந்த சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணிங்கனாவே இட்ஸ் மோர் தென் இனஃப். நெக்ஸ்ட்டு, ஹவு ஷுட் எ விமென் பி ட்ரீட்டட்? ஒரு பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் அந்த போயம் லைனே கொடுத்துருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போயம் லைன்ஸே கூட எடுத்து எழுதலாம். அப்படி இல்லைன்னா லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். தட்ஸ் ஆல். இதான் இதுக்கு ஆன்சர். விமென் ஷுட் பி ட்ரீட்டட் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டிங்கனாவே போதும். அந்த போயம் லைன்ஸ்லையுமே இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு தேர்ட் போயம். தட் இஸ் நமக்கு வந்து தேர்ட் போயம் இந்த இயர் பொறுத்த மட்டும். பட் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் வந்து 5th போயமாக கொடுத்துருக்காங்க. ருட்யார்ட் கிப்ளிங் எழுதின ஒரு ரொம்ப அருமையான போயம். மெஷின்ஸ் வந்து தன்னோட வாழ்க்கையை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த போயம் அமைஞ்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் 2 போயம் லைன் கொடுத்துட்டு அதற்கான கேள்விகள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி வேர் டேக்கன் ஃப்ரம் த ஓர்பிட் அண்ட் த மைண்ட், வி வேர் மெல்டட் இன் த ஃபர்னஸ் அண்ட் பிட் அப்படின்னு ஒரு 4 லைன்ஸை கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த 2 கொஷின்ஸ் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. வி அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா வின்னு இங்கே வந்து போயம் எழுதுறதே மெஷின்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். வி வேர் டேக்கன் அப்படின்னு போயமை வந்து மெஷின்ஸ் எழுதுறா போல தான் இருக்குது. ஸோ வின்றது மெஷினை ரெஃபர் பண்ணுது. அண்டு இங்கே ஸ்பீக்கர் யாருன்னா மெஷின்ஸ் தான் நம்ம கிட்ட பேசுறது. லிசனர் யார்? நாம, மென் ஆர் லிசனர். ஸோ ஸ்பீக்கர்ஸ் மெஷின், லிசனர் யார்? நாம. மென்னு போடலாம், இல்லை ஹியூமன் பீயிங்னு கூட போடலாம். உங்களுக்கு மென்னு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு போடலாம். நாம் தான் கேட்குறோம். யார் பேசுறது? மெஷின் பேசுகிற மாதிரி அந்த போயம் நமக்கு அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, வாட் மெட்டல்ஸ் ஆர் அப்டெயின்ட் ஃப்ரம் ஓர்ஸ் அண்ட் மைன்ஸ்? ஓர் அண்ட் மைண்ட்லேருந்து என்னென்ன மெட்டல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அயன், ஜிங்க், காப்பர், இது வந்து சி போட்டுக்கோங்க. காப்பர், கோல்டு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு, யூ அப்படின்ற ப்ரனவுன் யாரை குறிக்குது அப்படின்னா மென்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஹியூமன் பீயிங்னு கொடுக்கலாம். மெஷின் யாரோட குழந்தை? யார் வந்து கண்டுபிடிச்சாங்க மெஷினை? ஹூஸ் சைல்ட் இஸ் அ மெஷின்? ஹியூமன் பிரெயின், நம்ம மனித மூளையின் குழந்தை. ஸோ ஹியூமன் பிரெயின் அதுதான் யாரோட குழந்தை, யாரோட தந்தை? ஹியூமன் பிரெயின் தான் மெஷினோட தந்தை. ஹியூமன் பிரெயினுக்கு பிறந்த குழந்தை தான் மெஷின்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே. ஐ திங்க் இந்த 3 யூனிட்டில் 3 போயமில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸை இந்த வீடியோவை பார்த்து எழுதிக்கோங்க. கட்டாயம் நம்மளுடைய முழு ஆண்டில் இந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அதே போல் மற்ற கொஷின்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டியர் சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.